ஏன் ஒரு சட்டத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய கட்டாயம்? முஸ்லிம் பெண்களே, முஸ்லிம் ஆண்களே, பெற்றோர்களே, இந்த கோ எஜுகேஷன் என்ற கல்வி முறையில் ஒரு முஸ்லிம் பெண்ணை சேர்த்து படிக்க வைப்பது தெரியும். ஹலால் சொல்லுவாங்க, கையை வைத்துக்கோங்க. கோ எஜுகேஷன் படிக்கிறது ஹலால், 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 ஹலால். கை வைத்து எத்தனை முஸ்லிம் பெண்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமா எங்கம்மா படிக்கிறா? எங்க காலேஜ்ல படிக்கிறா. ஆம்பளை தான் சேர்ந்துருப்பாங்களம்மா, பரவாயில்ல, படிப்பு தானே, இருந்துட்டு போட்டு. பெண்ணுக்கு கல்வி கொடுப்பது அனுமதிக்கப்பட்டதுதான், வலியுறுத்தப்பட்டதுதான். ஆனால் இஸ்லாமிய சட்டங்களை மீறியா, இஸ்லாமிய கடமைகளை மீறியா? இங்கே மார்க்கத்திற்கு உணர்வு, இங்கே முஸ்லிம்கள் அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய தீனை இந்த கல்விக்காக விற்றுவிட்டால் காஃபிர்களுடைய காலிலே எண்ணிக்கொள்ளாதீர்கள், உங்கள் தொழுகை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று, உங்கள் துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். காலையிலே மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். காஃபிராக இருப்பான் மாலையிலே, காலையிலே மூமினாகுவான். ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அற்ப விலைக்கு விற்று விடுவான்.